நல்லவை கேட்போம் நமது சேனலில் மகாபாரதம் வனப்பர்வம். நலன் அடர்ந்த காட்டில் தமயந்தியை தனியாக விட்டுவிட்டு வந்துவிட்டான். அதை நினைத்து மிகவும் வருந்தினான். அடுத்தது காட்டுத்தீயில் சிக்கிக்கொண்டதான நாகராஜனை காப்பாற்றினான். அதற்கு நாகராஜன் ஒரு உடையை அவனுக்கு கொடுத்தான், வஸ்திரத்தை. அதன் பிறகு அந்த இடத்தை விட்டு நேராக அயோத்தியைக்கு வந்தான். அங்கே அந்த அரண்மனைக்கு சென்று அந்த அரசனிடம் தேர் தொழில், மடைப்பள்ளி தொழில், அதாவது சமையல் தொழில், இவற்றையெல்லாம் செய்யக்கூடியவனாக அவன் அந்த வேலைக்கு அமர்ந்தான். இங்கு தமயந்தி புரோகிதனை அனுப்பி நலன் எங்கு இருக்கிறான் தேடி வாருங்கள் என்று சொல்ல, அவனும் எல்லா திசைகளிலும் தேடி அயோத்தியை அடைந்தான். நலன் இருக்கும் இடத்தை கண்டு அவனை விதிப்பயனால் இங்கே இருக்கிறேன் என்று சொல்ல, அவனை கண்டு பேசும்பொழுது, நான் இதுபோல் பீமன் திருமகளை காட்டில் விட்டதாக கூறினான். புரோகிதன் தமயந்தினிடம் அவனை பார்த்ததை சொல்கிறாள். எப்படி அவனை அடைய வேண்டும் என்பதாக ஒரு ஆலோசனை செய்து மீண்டும் தமயந்திக்கு சுயம்வரம் என்று கூற, அயோத்திய அரசன் ரிதுபர்ணன் அவன் அதில் கலந்து கொள்வதாக நலனை தேரோட்டுமாறு சொல்லி விதர்ப்ப தேசத்தை அடைந்தான். நலன் மிகவும் களைத்திருந்ததான குதிரைகளை எல்லாம் கட்டவிழ்த்து விட்டு அங்கு சமையல் அறைக்கு தான் சமையல் செய்பவன் போல அங்கே நுழைந்தான். அங்கே தமயந்தி தன்னுடைய தோழிகளை எல்லாம் சமையல் அறைக்கு அனுப்பி வைத்து மன்னனுடைய நடை உடை பாவனை எல்லாவற்றையும் அறிந்து வாருங்கள் என்று சொல்ல, நலனுடைய பிள்ளைகளையும் அங்கே அனுப்பி வைக்க, அவன் தன் குழந்தைகளை பார்த்தவுடன் அவர்களை அணைத்து கொண்டு கொஞ்சுகிறான். ஓ, இவன் நலன்தான் என்பதை நன்றாக அறிந்து கொண்டதான தமயந்தி அவளும் அங்கு வந்து நலனை பார்த்து எல்லோரும் ஒன்றாக இணைகிறார்கள். பிறகு நலன் தன்னுடைய சைன்யங்களுடன் நிஷாத நகரம் திரும்பினான். புஷ்கரனை சூதாட்டத்தில் வென்று மறுபடியும் தான் இழந்த பொருட்களை எல்லாம் அடைகிறான். எல்லா ஐஸ்வர்யங்களையும் திரும்ப பெறுகிறான். அப்படி நலனுடைய ராஜ்யபாரமானது தொடர்ந்தது. இப்படி இந்த கதைகளை எல்லாம் அந்த ரிஷி கூறி முடித்தார் தர்மபுத்திரருக்கு, பிரகதோஸ்வ மகரிஷி. இங்கு நாராயண ஆசிரமத்தில் தங்கியிருந்த பொழுது திரௌபதிக்கு முன் ஒரு அழகான தாமரை மலர் வந்து விழுந்தது. உடனே அவள் பீமனிடம் சென்று அதை போல மலர்களை கொண்டு வர வேண்டும் என்று கூறினாள். பீமன் மலரை பறித்து வருவதற்காக அங்கிருந்து புறப்பட்டு எல்லா மலைகளிலும் ஏறி இறங்கி தேடிச் சென்றான். வழியில் ஒரு வாழைத்தோப்பு, ஒரு சோலை எல்லாம் பிரகாசித்து கொண்டிருக்க, அங்கு ஒரு பெரிய வானரம் தனியாக படுத்து இருந்தது. எழுந்திருக்கவில்லை. அதனால் எழுந்திருக்க முடியவில்லை. உடனே பீமன் அதனுடைய வாளை நகர்த்தி விட்டு செல்லலாம், வாளை மடக்கிக்கொள் என்று சொல்ல, நீயே வாளை நகர்த்தி மடக்கி விட்டு செல் என்று சொல்ல, பீமன் அந்த வாளை நகர்த்த முயன்ற போது அவனால் அந்த வாளை நகர்த்தவே முடியலை. அதனுடைய வாள் அப்படி இருந்தது. பீமன் மிகவும் வெட்கத்தை அடைந்தான். அந்த வானரத்தை வணங்கி, இருவரும் வாயு புத்திரர்கள் என்பதை தெரிந்து கொண்டு ஒருவரை ஒருவர் ஆலிங்கனம் செய்து கொண்டார்கள். அந்த வானரமானது ஹனுமான் பெரிய விஸ்வரூபத்தை காண்பித்து அந்த யுத்த காலத்தில்
பீமன் கர்ஜிக்கும் பொழுது, சிம்மநாதம் செய்யும் பொழுது தன்னுடைய குரலும் அதோடு சேரும் என்று கூறினார். அர்ஜுனுடைய தேர்கொடியில் இருப்பதாகவும் கூறினார். சௌகந்தி செடி இருக்கும் அழகாபுரி மடுவை காண்பித்து மலரை பறிக்கச் சொன்னான். பீமன் வழியில் புண்டரீகன் என்ற அரக்கனை கொன்றான். பிறகு தடாகத்தில் இறங்கியவுடன் காவலர் தடுக்க, அவர்களை அடிக்க குபேரன் மலர்களை பறிப்பதை தடுக்க வேண்டாம் என்று சொன்னான். மற்ற பாண்டவர்களும் பீமன் வராததால் மிகவும் கவலையடைந்து கடோத்கஜனுடைய உதவியால் அங்கு வந்து சேர்ந்தார்கள். அர்ஜுனனும் ஒரு நாள் ரதத்தில் வந்து சேர்ந்தான். இந்திரனுடைய சத்ருவான கவச்சர்களை போரில் வென்றதற்காக அர்ஜுனனுக்கு கவச்சமும் பொற்கிரீடமும் ஆபரணங்களும் அளித்தான். ஒரு சமயம் ஒரு மலைப்பாம்பு பீமனை சுற்றி கொள்ள அவன் மயங்கி கீழே விழுந்தான். யுதிஷ்டிரர் அங்கு சென்று மலைப்பாம்பாக சாபம் பெற்ற நகுஷனுடைய கேள்விக்கு பதில் சொல்லி பீமனை விடுவித்தார். அவனுக்கும் சாப விமோசனம் ஏற்பட்டது. பாண்டவர் அருகில் வசித்து வந்ததான ஜட்டாசுரன் பாண்டவர்களுடைய படைக்கலம் முதலியவற்றின் அந்த உளவை அறிந்தவனாக பீமசேனன் வேட்டையாடச் சென்றிருக்கையில் திரௌபதியுடன் யுதிஷ்டிராதிகளை கவர்ந்து ஓடத் தொடங்க சகதேவன் முயன்ற அந்த அசுரனிடமின்றி விடுபட்டு பீமசேனனை குறித்து கதறினான். அப்போது தர்மர் ராட்சசன் விரைந்து செல்ல முடியாதபடி மிக்க சுமையாக கனத்து மற்றோரையும் பார்த்து அஞ்சக்க, இனி இந்த அசுரனால் விரைந்து செல்ல முடியாது, விரைவில் பீமன் வந்து விடுவான் என்று கூறுகையில் பீமன் வந்து அந்த அசுரனோடு போர் புரிந்து அவனை கொன்றான். வனத்தில் இருக்கும்போது லோமசர் என்ற பிரம்மரிஷி சில இடங்களினுடைய கதைகளை எல்லாம் எடுத்து கூறினார். அகஸ்தியர் ஒரு சமயம் பித்திருக்கள் தலைகீழாக தொங்கிக் கொண்டிருப்பதைக் கண்டு காரணம் விசாரிக்க, அவர் கல்யாணம் செய்யாமல் புத்திர சந்ததி இல்லாமல் இருப்பதனால் தவம் செய்வதாக கூற, அகஸ்தியர் விதர்ப்ப அரசனுக்கு குழந்தை பிறக்க அனுகிரகித்து அந்த பெண் குழந்தை தமக்கு மனைவியாகவும் ஆக வேண்டும் என்ற விருப்பத்தையும் கூறினார். அந்த குழந்தை பிறந்தவுடன் லோபாமுத்ரா என்ற பெயர் வைத்து அழகு வாய்ந்ததாக வளர்த்து கல்யாண பருவம் வந்த பிறகு அகஸ்தியருக்கு விவாகம் செய்வித்தான். அவள் மரவுரி தரித்து முனிவருடன் வனம் சென்றாள். முனிவருக்கு விரதத்துடன் எல்லா விதமான தொண்டு செய்து அவரை சந்தோஷப்படுத்தி லோபாமுத்திரையை கர்ப்பவதியாகும்படியாக அழைக்க, அவள் திவ்யாலங்காரங்களுடன் 2 பேரும் சேர வேண்டும் என்று பிரார்த்தித்தார். அதற்காக பல அசரர்களை கண்டு செலவுக்கு மிஞ்சி வரவு பணம் மிஞ்சினால் கொடுக்கும்படி கேட்டார். ஒருவருக்கும் அந்த மாதிரி நிலைமை இல்லை. பிறகு இல்வலன் என்ற அசுரனை பொருள் கேட்க சென்றார். இல்வலனும் அவன் தம்பியும் வாதாபியும் விருந்துக்கு பிராமணர்களை அழைத்து மாயையால் வாதாபி ஆட்டின் உருவம் எடுக்கச் செய்து ஆட்டை வெட்டி பக்குவம் செய்து அந்த பிராமணர்களை உண்ணச் செய்து விருந்தானவுடன் வாதாபி என்று கூப்பிட பிராமணர் வயிற்றை கிழித்து கொண்டு அது வெளியே வரும். இப்படி 2 பேரும் அந்த மாம்சத்தை உண்பார்கள். இவ்விதம் அகஸ்தியரிடம் நடத்த அவர் வாதாபி என்று கூப்பிட்ட போது வாதாபி ஜீரணோபவா என்று அவன் ஜீரணித்து விட்டான் என்று சொல்ல வயிற்றை தழுவினார். அவன் ஜீரணமானான். பிறகு இல்வலன் சண்டைக்கு வர அவனை கொன்று தனங்களை கொண்டு வந்து லோபாமுத்திரிடம் கொடுத்து திருப்தி செய்தார். ஒரு சமயம் விந்தியமலை மேருமலை விட உயர அதனிடம் சென்று அகஸ்தியர் தெற்கே சென்று திரும்பி வரும் வரை வளராமல் இருக்க கூறி முனிவர் தென்னாட்டிலேயே தங்கிவிட்டார். மற்றவை நாளை கேட்போம்.